காலை வணக்க உறவுகளே. என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு வந்து என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை உறவுகளே. இன்னைக்கு வந்து நான் கொல்லைக்கு போகல, இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருந்து இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க போறேன். ரெஸ்ட்னா என்ன உறவுகளே? ஐயோப்பா, காலையில ரெஸ்ட்னு தான் பேரு. காலையிலே சாக்ஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க, 2 அண்ணன் கூட துணி, ஒரு வாரம் சேர்த்து வச்ச துணி. ஏன்னா கொல்லைக்கு போய் வரதால துவைக்க டைம் கிடைக்கல. 2 அண்ணன் கூட துணி காலையிலே பவுடர் போட்டு ஊற வச்சு ஃபுல்லாக துவைச்சு போட்டேன். அதுவே எனக்கு இடுப்பு நாந்தெல்லாம் விட்டு போகுது உறவுகளே. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் தோசை அம்மியில் அரைச்ச கார சட்னி. இதுங்க ஒரு அம்மியில் அரைச்ச கார சட்னி. எல்லாருமே நானு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே சாப்பிட்டோம். இங்கே பார்க்குறவங்களே நாக்கெல்லாம் செம்ம எரிச்ச. ஏன்னா வந்து கார சட்னி அம்மியில் வச்சு அரைச்சாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் காரமாக இருக்கும். தெரியல உங்களுக்கு, நீங்கள் வச்சு அரைச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த காலத்தில் அப்போல்லாம் அரைப்பாங்க, இப்போலாம் நிறைய பேர் அம்மி இல்லாதவங்க நிறைய பேர் மிக்சியில் தான் அதுமாரி அரைச்சிப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அம்மியில் அரைச்ச டேஸ்ட் வந்து எதுக்குமே ஈடுணையே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டு. அதுவும் கொஞ்சமாக தான் உறவுகளே வரும், அதிகமாகலாம் வராது அம்மியிலலாம் அரைச்சோம்னா. இங்கே பாருங்க, எல்லாருமே சாப்பிட்டாச்சு, தம்பி மட்டும்தான் நான் சாப்பிடணும். இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, வெறும் பூண்டு, தக்காளி, பட்டை மிளகாய், உப்பு. இது நாலு தானே? ஆமாம். கோழி வந்து காக்கா வந்து கோழியை தூக்க வருது உறவுகளே. அது உஷார் என்னோட கோழி வந்து. வந்து பூண்டு, தக்காளி, அப்புறம் வந்து ஆமாம் பட்டை மிளகாய், உப்பு. இது 4 தான் உறவுகளே அம்மியில் வச்சு அரைச்சேன். வெங்காயம்லாம் எதுவுமே வைக்கல, ஏன்னா டேஸ்ட் வெங்காயம்லாம் வச்சா வெங்காய சட்னி மாதிரி டேஸ்ட் மாறிடும். அதனால இது 4 தான் வச்சு அரைச்ச உறவுகளே. ராவதி இவ்வளோ வச்சாலே போதும், 4 தோசை 5 தோசை சாப்பிடலாம். ஆனால் நான் சாப்பிட்றது 2 தான். 5 தோசை 6 தோசைலாம் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நான் 2, எங்கள் வீட்டுக்காரர் 3, என் பையன் 2. இதான் உறவுகளே. எங்கள் அரி இருக்கான் பாரு, பக்கத்தில் போட்டுருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் 3 கரண்டி ஊற்றி ஒரே ஏதாவது தோசை ஊற்றி வச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு போடணும் இல்லையா, அவன் காலை வேறு அவனுக்கு போடும்பீங்க. நீங்கள் வேற போடணுன்னா என்ன திட்ட மாட்டீங்க. அங்கே பாருங்க, சரியாது. எங்கள் வீட்டு காலை வேறுவருக்கு அவனுக்கு 2 தோசை 3 கரண்டி ஊற்றி 6 தோசைக்கு அவனுக்கு சுட்டு போட்டுருவேன். மீதி எல்லாமே வந்து தம்பி இன்னும் ஏந்திருக்கவே இல்லை உறவுகளே. ஏன்னா போய் வரைக்கும் கொல்லையிலே வேலை செஞ்சுட்டு கிடக்கிறதால அவன் அசந்து காலைல 9 மணி வரைக்கும் நல்லா தூங்குறான். இந்த ஹாஸ்டல் சேர்க்க போகிறான் உறவுகளே. அவனை 10வது இங்கே முடிச்சுட்டான், அடுத்தது ஹாஸ்டல் தான் போட போகிறான் அவனை. இப்புறமேலும் அவன் அவ்வளோ வீடியோ கேட்டே ஒரு வாட்டி வருவான். இப்போ எனக்கு சுத்தமாக கை உடைஞ்ச மாதிரி ஆக போகுது. புகஞ்சிட்டு எரிய மாட்டேங்குது. அடுப்பு 2 நாளாக மழை பெஞ்சது இல்லை, அதனால வந்து அடுப்பு வந்து அவ்வளோ எரிய மாட்டேங்குது உறவுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணே புகையுது. ஆனால் வந்து இந்த மாதிரி உட்காந்து செஞ்சால் தான் எனக்கு பிடிக்குது. இல்லை நின்றுக்கிட்டு சாப்பாடு செஞ்சால் எனக்கு செட் ஆகலை. அப்புறம் கொல்லைக்கு போயிட்டு அப்புறம் முந்திரி கொட்டையெல்லாம் காய வைக்கணும். கொல்லைக்கு போகணும் தான், ஆனால் போகாத இருக்க முடியாது. கொல்லைக்கு போயிட்டு மாட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு சாணி அள்ளி போட்டுட்டு முந்திரி கொட்டை எல்லாமே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு ஒரு 12 மணி ஆகிடும் திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு. அதுக்கப்புறம் நான் சமைக்கணும். மதியத்துக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல ஒன்றும்.
முருங்கைக்காய் இருக்கு மரத்தில், அதான் பிச்சு போட்டு ஏதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இன்னைக்கு பிரித்து போட்டு இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் இல்லை வேறு ஏதாவது சிம்பிளாக செய்யறதா தான் கண்டிப்பாக செய்வேன் இன்னைக்கு சாப்பாடு. என்னோட உறவுகள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு, எல்லாருமே சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சப்ஸ்கிரைபரு என்னுடைய உறவுகள் வந்து எல்லாமே நீ என்ன ஊருக்கா அப்படின்னு தான் அதிக கமாண்ட் எனக்கு வருது. இவங்க எந்த ஊர் நான் போகிற ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நான் எந்த ஊர் நான் ஷார்ட்ஸில் தான் சொல்லணும்னு பார்க்குறேன். வீடியோவில் போட்டால் அதிகம் பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஷார்ட்ஸில் தான் சொல்லணும். நான் வந்து நெய்வேலி உறவுகளே, நெய்வேலி பக்கத்தில் பெரிய காப்பாங்குளம் தான் என்னுடைய ஊர். ஆமாம், ஷார்ட்ஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா பெரிய வீடியோ போட்டால் அவ்வளோ வியூஸ் போவதில்ல, 1-2 இப்படி ஒரு 1K தான் போகும். ஷார்ட்ஸில் தான் சொல்லணும் என்னோட ஊர். நான் நிறைய ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அப்புறம் புதுசாக வரவங்க எல்லாமே வந்து என்ன ஊருன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் வந்து பெரிய காப்பாங்குளம், என்னோட சொந்த ஊர் வந்து பெரிய காப்பாங்குளம் தான் ஒரு ஊர். இந்த மிந்திரி கொட்டை பொறுக்கிறதால அந்த கோழி பண்ணையை க்ளீன் பண்ணுறதுக்காக ஆள் எதுவுமே கிடைக்கல எனக்கு. என்னமோ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை, ஆமாம் புதன்கிழமையா திங்கக்கிழமை, இன்னைக்கு என்ன திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்படி வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆளுங்க வந்தாங்கன்னா ஒரே நாளில் வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கோழியை குஞ்சு இறக்கணும் உறவுகளே. அப்புறம் அதுதான் எனக்கு வேலை ரொம்ப முக்கியம். போன வாட்டி உறவுகளே நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு பாருங்க, போன பேஜ் வந்து எனக்கு சுத்தமாக கோழி எல்லாமே நம்ம கோழியெல்லாம் செத்துருச்சு இல்லை, சுத்தமாக லாஸ் ஆகிடுச்சுன்னு எவ்வளோ தெரியுமா காசு போட்டாங்க? 8000 தான் உறவுகளே போட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ ஆச்சு? அதுக்கே ஒருத்தவங்க வந்து நீ உனக்கு இந்த வாட்டி நல்லா கோழி வளர்த்துருக்க, நல்லா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. எல்லா கோழியும் லாஸ்ட் கட்டத்தில் என்ன தான் ஆச்சுன்னு தெரியல, இந்த வெய்ய தாங்கலையோ என்ன ஆச்சுன்னு தெரியல, சுத்தமாக எல்லா கோழியுமே செத்து போட்டு வளர்த்து சாதா 8000 போட்டாங்க உறவுகளே. இதில் நான் என்ன ஆளுக்குழி பஞ்சு, முதல்ல அந்த கோழிக்கு கொட்டுற பஞ்சு இருக்குது பாருங்க, அந்த பஞ்சு காசு கூட எனக்கு வரல. பஞ்சு காசு இப்போ ஆள் வச்சுட்டு இப்போ கொட்டாய் க்ளீன் பண்ணுறதுக்கு 10,000 ஆகிடும், அந்த காசு கூட வரல. எல்லாமே உறவுகளே நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்கிறேன் போகிற வர, ஆனால் எனக்கு ஒன்றுமே லாபமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் கோழி பண்ணை வச்சுருக்கேன்னு கோழி பண்ணை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கோழி பண்ணை எவ்வளோ வந்து லோன் போட்டு கடன் வாங்கி வச்சு இன்னைக்கு லோன் கடை அடைக்க கூட இப்போ அந்த காசு வரல. சாதா 8000 போட்டாங்க ஒருவர்களே. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? இதில் கரண்ட் பில் 5000 போய் கரண்ட் பில் காசு மாதம் வந்து அந்த கோழி பண்ணை நம்ம வளர்க்குறோம்னா அது கரண்ட்டு நம்ம ஃபேனு இந்த இதெல்லாமே ஓட்டுறோம் இல்லையா, லைட்லாம் போடுறோம்ல, 5000 கரண்ட் பில் வந்து ஒருவர்களே. 5000 கரண்ட் பில் வந்தது. இப்போ வந்து கொட்டாயை இப்போ க்ளீன் பண்ணணும், அது இல்லாத பஞ்சு, அது இல்லாத நம்ம 3 சொட்டு மருந்து போகிறதுக்கு 1000 ரூபாய் சொட்டு மருந்து வந்து கண்ணில் வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து கண்ணில் 3 டைம் சொட்டு மருந்து போடணும். அதுக்கு வந்து நைட்டு வந்து சொட்டு மருந்து போடுற ஆளுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபா கொடுக்கணும். அந்த மாதிரி 5 பேர் வந்தாங்கன்னா 1000 ரூபா. அதே மாதிரி 3 நாளைக்கு 3000. அந்த மாதிரி கோழி பண்ணை வந்து அதிகமாக அது இல்லாத அவங்க சொல்கிறத என்னென்ன நம்ம சொல்லணுமோ ஆளே வைக்காத நான் ஒண்டினா பார்த்து இதான் எனக்கு கிடைச்ச பரிசு, தெரியுதா? என்ன பண்ணுறது, ஒரு டைம் லாபம் கிடைக்குங்கிறாங்க, ஒரு டைம் நஷ்டம் கிடைக்குங்கிறாங்க. இந்த வாட்டி என்னமோ சீக்கிரம் இறக்குங்க, கண்டிப்பாக இந்த வாட்டி நல்லா பார்த்துக்கோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர்வைசர் சொல்கிறாரு. இந்த ஒரு வாட்டி மட்டும் நாங்கள் பண்ணை வந்து மாற்றலான்னு நினச்சிக்கிட்டோம். நாங்கள் கஸ்தூரி சூனா கம்பெனியை விட்டுட்டு இதுக்கு இருநூறு சுகுணா கம்பெனியை விட்டுட்டு நாங்கள் வந்து சாமி பண்ணைக்கு தான் மாறலான்ட்டு நாங்கள் இருந்தோம். ஐடியாவும் பண்ணிட்டோம், அக்ரிமெண்ட் வேறு இடத்த போட்டுரும். இது வந்து நம்ம ஏன்னா எனக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா, இது இந்த சுகுணா கம்பெனியில் என்ன ஒரு மன வருத்தம்னா, நமக்கு கோழி வளர்ந்துருச்சு, 35 நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு, 40 நாள் வந்து போச்சு. அதுக்கு பிறகு வந்து வெயில் தாங்காத கோழி சாவுது, அதிகமாக 100, 200, 300, 400ன்னு அதிகமாக சாவுது. நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை டக்குன்னு வந்து இப்போ நல்ல பண்ணையெல்லாம் எட்டதில்லைங்க. நமக்கு ஒரு பிரச்சனை அதிகமாக கோழி சாவுது, டக்குன்னு இந்த கோழியை தூக்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு உதவாதவங்க என்ன பண்ண நம்ம என்ன வச்சு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் ஒரு மன வருத்தம். அப்பயே கூட்டால டக்குன்னு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து இவ்வளோ இழப்பாயிருக்காது, எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிருக்காது. கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு 40 ரூபா 50 ரூபா அப்படி ஏதாவது கண்டிப்பாக எனக்கு வந்திருக்கும். ஏதோ ஒரு ஆளு கூலி, நம்ம பஞ்சு அடியில் கொட்டுற பாருங்க, அதெல்லாம் வந்து காசு தானே, அந்த கூலியாவது எனக்கு கிடைச்சிருக்கும். ஒன்றுமே இல்லாத அவங்க ஏத்தாதனால தான் எனக்கு இவ்வளோ லாஸ். அவங்க ஏற்றிருந்தாங்கன்னா எனக்கு லாஸ் ஆகிருக்காது. 100 கோழி 200 கோழி 300 கோழி அதுக்குள்ளே எல்லாமே செத்து போச்சு. கொட்டாவே காலி ஆயிடுச்சு உறவுகளே. நாங்கள் இதில் என்ன பண்ணுறது? அதுக்குன்ட்டு நாங்கள் பண்ண மாத்திர சாமி பண்ணையில் வந்து அந்த சூப்பர்வைசர் நாங்கள் வந்து நீங்கள் என்னைக்கு கோழி எடுக்கிறேன்னு சொல்கிறீங்களோ அன்னைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக எடுத்துருவோம், நீ அதில் இறக்குங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ வந்து அவங்களும் பேசி பார்த்துட்டு தான் போயிருக்கிறாங்க. இவர் மாற்றலான்னு தான் நினச்சிது, எங்கள் வீட்டில் வந்து மாற்றலான்னு தான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த சூப்பர்வைசர் இந்த ஒரு வாட்டி தப்பு நடந்து போச்சு, விட்டுடுங்க, இன்னொரு டைம் இந்த மாதிரி நடக்காது, இங்கே இருங்க, இந்த ஒரு பேஜை பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்புறமேலு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பேசினாரு. அதனால சரி இந்த ஒரு முறை மட்டும் நாங்கள் இதில் இறக்கி பார்க்குறோம் அப்படின்ட்டு இன்னும் வாயை விடலை. ஆனால் சொல்கிறோம் சரி பார்த்துட்டு இறக்கிக்குவோம், வேறு பண்ணைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ரொம்ப வந்து விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பழக்கமாகிட்டாங்க சூப்பர்வைசர் வந்து கொஞ்சம். ஆனால் அவரால் எந்த உதவியும் பண்ண முடியல. மேனேஜர் வந்து இந்த புது மேனேஜர் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல உறவுகளே. பார்ப்போம் இன்னுமே என்ன நடக்குதுன்னு. அப்பப்போ நான் நடக்கிறத வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்கள்கிட்ட நான் சொல்லாமல் கிடையாது, எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட உறவுகள் வந்து என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன நினச்சி இதை கேட்குறீங்க சொல்கிறீங்கிறது எனக்கு உண்மையாலுமே தெரியாது. இதான் இப்படி இந்த பேஜி வந்து இப்படி தான் ஆச்சு. கஷ்டம் நடந்தாலும் நஷ்டம் நடந்தாலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணாமல் கிடையாது. ஏற்கனவே வந்து 2 பேஜாக வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஏற்கனவே நான் மொத்தம் 3ஆவது பேஜ் தான் நான் கோழி இறக்குறேன். ஏற்கனவே 2 பேஜ் வந்து காசு எனக்கு வந்து அவ்வளோ இந்த மாதிரி லாஸ்லாம் எனக்கு ஆகலை. நாங்கள் வந்து கடனுக்கு வாங்கியிருந்தாலே அந்த மெட்டீரியல் பொருள் அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு ஒரு 5000 20,000 இப்படி காசு போட்டாங்க. இந்த வாட்டி எதுவுமே கிடையாது. இந்த வாட்டி பிடிக்கல, ஃபுல் அமௌண்ட் நம்ம கைக்கு வரும், நம்ம பையனுக்கு ஃபீஸ் கட்டலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு எவ்வளோ ஆசை இருந்தது. நம்ம கஷ்டம்லாம் கொஞ்சம் தீர்ந்துடும், தம்பிக்கு சின்ன பையனையும் ஹாஸ்பிட்டல் சேர்க்க போகிறேன், அதனால் எல்லாமே நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஆசையாக இருந்தேன். அதான் கனவு வந்து அதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நினச்சிட்டு இருந்தது அதெல்லாம் கனவாக போயிடுச்சு. எல்லாமே ஒன்றுமே இல்லாத புஷ்ஷுன்னு பண்ண மாதிரி போயிடுச்சு உறவுகளே. அதுவே எனக்கு பெரிய மன வருத்தம், ரொம்ப கஷ்டம் எனக்கு. உங்ககிட்ட அதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு இதுதான் என் மனசில் பட்ட கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி தீர்த்துட்டேன். அவ்வளோதான். எனக்கு யாரும் சொல்லி தீர்க்கறதுக்கு ஆள் கிடையாது, அதை உங்கள்கிட்ட சொல்லி தீர்த்துக்கிட்டேன். இதான் உறவுகளே, இதான் நான் சொல்கிறது. உங்கள் வீட்டில் வந்து என்னன்னு சொல்லுங்கள், மறக்காத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதான் உறவுகளே எங்கள் வீட்டை சாப்பாடு. இன்றைக்கி தோசை வெங்காய சட்னி. உங்கள் வீட்டு என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.